பங்களாதேஷில் நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அங்கே மாணவர்கள் தலைமையிலான போராட்ட குழு வெற்றி பெற்றுள்ளது. அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, அங்கே பிரதமர் இருக்கக்கூடாது, பிரதமர் இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று. அதே போல் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிறகு இராணுவ விமானம் மூலம் வெளியேறி இந்தியா தஞ்சம் அடைந்துள்ளார். இந்தியாவில் அவர் தங்கியிருக்க இடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்திய அரசு சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில் தான் எங்களுக்கே தகவல் வந்தது, நாங்கள் இந்தியா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தற்காலிகமாக. அதே நேரத்தில் ஃப்ளைட் கிளியரன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற செய்தியும் வந்தது. திடீரென அவர்களிடம் இருந்து வந்த கோரிக்கை, அதை ஏற்று இங்கே நாங்கள் தங்க இடமளித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் இதை விவரித்தார். அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பான விளக்கம் அளித்தார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். She requested approval to come for the moment to India. We simultaneously received a request for flight clearance from Bangladesh authorities, but will naturally remain deeply concerned till law and order is visibly restored. Our border guarding forces have also been instructed to be exceptionally alert in view of this complex situation. பங்களாதேஷில் சாலைகளில் போலீஸே கிடையாது. ஏன் அப்படின்னா, புரட்சியாளர்களின் கைதான் ஓங்கியுள்ளது. இராணுவம் தற்காலிகமாக அங்கே ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் போராட்டக்காரர்கள் சொல்லிட்டாங்க, இராணுவம் இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சாலைகளில் போலீஸ் இல்லாத காரணத்தினால் மாணவர்களே போலீஸ் வேலை பார்க்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். பங்களாதேஷின் நாடாளுமன்றத்தின் நிலை என்ன? அடித்து துவம்சம் செய்து விட்டார்கள் போராட்டக்காரர்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். இரண்டு கேள்விகள் இருக்கிறது. பங்களாதேஷில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டிலிருந்து தப்பித்து இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் ஷேக் ஹசீனா இந்தியாவிலேயே தஞ்சமடைந்திருப்பாரா, அல்லது வேறு ஏதாவது லண்டன் போன்ற நாடுகளில் அவரோட உறவினர் இருக்காங்க, லண்டன் அதாவது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் போய் செட்டில் ஆகி விடுவாரா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இங்கிலாந்து தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை. எங்ககிட்ட இங்கே தஞ்சமடைய பர்மிஷன் கேட்டதாக இங்கிலாந்து தரப்பில் எதுவும் சொல்லலை. இந்தியாவில் எத்தனை நாள் இருப்பார் என்ற கேள்வி எழுகிறது. இரண்டாவது கேள்வி, பங்களாதேஷினுடைய புதிய பிரதமர் யார் என்ற கேள்வி எழுகிறது. போராட்டக்காரர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, இராணுவம் ஆட்சி செய்கிற எண்ணம் கூடாது, நாங்கள் சொல்கிறவங்க தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு தாத்தா தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். யார் அந்த தாத்தா என்றால் இவர்தான். இவர் விமானத்தில் வெளிநாட்டிலிருந்து பறந்து ஆட்சி செய்யவிருக்கிறார். இவர் யார் என்றால் 84 வயது ஆகிறது. 2006ஆம் ஆண்டில் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் இவருடைய பேரு. பங்களாதேஷ் நாட்டிலிருந்து நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபராக அறியப்படுகிறார். சரி, பங்களாதேஷை பொறுத்தவரை இவர் என்ன செஞ்சார்? அப்படி ஏன் இவர் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி இவருடைய 84வது வயசில் இவரை அழைக்கிறார்கள் தெரியுமா போராட்டக்காரர்கள்? இவர் சாதா தாத்தா இல்லை. இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் இந்தியன் தாத்தா என்று சினிமா பார்க்குறோம், இந்தியன் 2 இல்லை, ஒரிஜினல் இந்தியன். அந்த தாத்தாவுக்கு எவ்வளவு மவுசு இருந்தது, அதே போலத்தான் பங்களாதேஷில் இந்த தாத்தாவுக்கு மவுசு. அப்படி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லஞ்சத்தை எதிர்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வறுமையை எதிர்த்தார்,
நிஜத்துல சினிமாவில் கிடையாது. அப்படி என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிராம வங்கிகளின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். ஏழைகளுக்கு கடன் கொடுத்தார். சாதாரணமாக வங்கியில் என்ன ஆகுது, யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் செல்வாக்கு இருந்தா அவர்களுக்கு ஈஸியாக லோன் கிடைத்து விடுகிறது. இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்போ ரொம்ப ஏழையா இருக்காங்க, அந்த லோன் வாங்குறதுக்கு சிபாரிசு எதுவும் இல்லை. அவர்களுடைய நிலை என்னன்னா கந்து வட்டிக்கு காசு வாங்குறாங்க. அப்போ இவர் என்ன நினைச்சார், கந்து வட்டிக்கு காசு வாங்கி வர லாபமெல்லாம் கந்து வட்டிக்காரர்களுக்கே கொடுக்கிறாரே, நியாயமா இவர்களுக்காகத்தான் லோன் இருக்கணும் வங்கியில அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிட்டார், இவர்களுக்காக லோன் கொடுக்க ஆரம்பித்தார். இதனால் அங்கே மீட்டர் வட்டி, கந்து வட்டி இதெல்லாம் ஒழிந்தது. அது மட்டும் இல்ல, ஏழைகளை புறக்கணிக்கும் வங்கிகள் புறக்கணிக்கப்பட்டது. ஏழைகள் இவரிடம் கடன் பெற்று தொழில் செய்து சிறிய லாபம் சம்பாதித்தார்கள். 2006ஆம் ஆண்டுல இவர் செய்த சேவைக்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. அவர் அந்த தொகையை என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, ஏழைகளுக்கு குறைந்த செலவில் ஊட்டச்சத்து உணவை தயாரிக்க நான் என்னுடைய பரிசு பணத்தை ஒதுக்க இருக்கிறேன் என்று அறிவிப்பு விடுத்தார். அது மட்டுமில்ல, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நான் தொடங்க உள்ளேன் அப்படின்னு சொன்னார். ஏழைகளுக்காக கண் மருத்துவமனை என்று ஏழைகளுக்காகவே அந்த பரிசு தொகையை செலவு செய்தார். 2007ஆம் ஆண்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாருங்க. அதுதான் இவருக்கும் ஏற்கனவே பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கும் அதுவரை நட்பாக இருந்தவர்களுக்கு மோதல் வெடித்து விட்டது. என்ன அது, அரசியல்ல இறங்க போறேன்னு சொன்னார். ஏற்கனவே அரசியல்ல இருக்கவங்க சும்மா இருப்பார்களா? இவர் உலக புகழ் பெற்றவர், பங்களாதேஷில் செல்வாக்கு அடைந்திருக்கிறார், எப்படி அரசியலுக்கு வரலாம் என இவருக்கு எதிராக காய் நகர்த்த ஆரம்பித்தார்கள். பல வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு ஒரு நீதிமன்றம் இவரை 6 மாத சிறையில் தள்ள சிறை தண்டனை விதித்து விட்டது. மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை இது ஏற்படுத்தி விட்டது. அதனால தான் இப்போ போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க, ஆளும் கட்சி விழுந்து விட்டது, அதனால் போராட்டக்காரர்கள் யூனிஸுடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டும், அவர் வெளிநாட்டில் தங்கி இருக்கிறார், அவர்தான் வர வேண்டும். சரி, எங்க தங்கி இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஒரு சின்ன ஆப்ரேஷனுக்காக வந்திருக்கேன், அந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி பங்களாதேஷுக்கு வரேன், ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் இருக்கேன், ஆனால் ஆட்சி செய்யலாம் என்ற ஒப்புதல் கொடுத்ததாக அங்குள்ள போராட்டக்காரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.